புதிய அத்தியாயம் சேனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக இவ்வளவு காலமாக அஜித் குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த 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 கொடூரமான செயல்பாடு இந்திய அளவிலே பேசு பொருளாக இருந்தது. அதற்கு சிபிஐ விசாரணைகளை முன்மூலமாக மிக விரைவாக நடத்தி முடித்திருக்கிறது. இற்றவரையும் அஜித்குமாருடைய குடும்பத்திற்கும் நீதி வழங்கப்படவில்லை. அந்த கொலை செய்த 5 பேருக்கும் இற்றவரைக்கும் மரண தண்டனை வழங்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த வழக்கை நாங்கள் பார்க்கின்ற போது இதுவும் அப்படியே கடந்து போகும், அஜித்குமாருக்கான நீதி கிடைக்காது என்பது இந்த கால தாமதமான செயல்பாடுகளாலே தெரியப்படுத்துகிறது. ஆனால் இவைகளெல்லாம் கோடிட்டு காட்டுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த காவலர்களாலே கொடூரமான கொலையாளிகள், மனித உயிர்களை கொல்லுகின்ற கொலையாளிகளாலே கொலை செய்யப்பட்டவர், அடித்து மிருகத்தனமாக கொலை செய்யப்பட்டவர். மக்களுக்கு இந்த திமுகவினுடைய ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை என்பது திட்டவட்டமாக இதிலே தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்தோடு இதை பார்க்கின்ற போது என்னென்று சொன்னால், ஒருவர் அடித்து கொலை செய்யப்படும் போது இந்த அஜித்குமாரை பார்க்கும்போது தெரிகின்றது, அஜித்குமார் எவ்வளவு கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டார். அவருடைய குடும்பத்திற்கு நீதி இற்றவரைக்கும் கொடுக்கப்படவில்லை, சரியான தீர்ப்பு வழங்கப்படவில்லை. இப்படி எத்தனையோ பேர் இன்றைக்கு அஜித்குமாரை போல எத்தனையோ பேர் இன்றைக்கு அடித்து கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சாத்தான்குளத்திலே நடந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், தந்தையும் மகனும் ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் 2 பேரும் இந்த கொடூரமான காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டு சிறைச்சாலைகளே வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலையாளர்களுக்கும் இந்த கொலைஞர்களுக்கும் இற்றவரைக்கும் சரியான மரண தண்டனை தீர்ப்பு வழங்கவில்லை. அந்த குடும்பத்திற்கும் இற்றவரைக்கும் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கவில்லை. இற்றவரைக்கும் இந்த இந்தியாவினுடைய திமுக ஆட்சியில் இருக்கிற அந்த சட்டம் ஒழுங்குகள் சரியாக நிலைநிறுத்தப்படாமல் கொள்ளாமலுக்கு அவர்களுக்கான மரண தண்டனை இற்றவரைக்கும் வழங்கப்படாமல், நீதி கொடுக்கப்படாமல் இற்றவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே சரியான மோசமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்ற போது, இவர்களுடைய ஆட்சியிலே மக்களுக்கு உண்மையான பாதுகாப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக இந்த அஜித்குமாருடைய கேஸும், இன்னும் பீனிக்ஸ் உடைய மகனுடைய ஜெயராஜனுடைய கேஸும் திட்டவட்டமாக இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அவர்களுக்கு மரண தண்டனை, அந்த கொலையாளிகளுக்கு, அந்த கொலை செய்த காவலர்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கி இருந்தால் இப்படியான செயல்பாடுகள் இற்றவரைக்கும் தொடர்ந்திருக்காது. இது தொடர்ந்து கொண்டு நடப்பதற்கான காரணம், அவர்களை சட்டம் காப்பதில்லை. அரசியல்வாதிகள் இன்றைக்கு அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாக இது தெரிந்த விடயம், எல்லாம் தெரிந்தது. வீடியோக்கள் லீக் பண்ணப்பட்டது, சாட்சிகள் வந்து சொன்னார்கள், எல்லாமே நடந்தது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. இதை இழுத்தடிச்சு கொண்டே போய்கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கான நீதி இற்றவரைக்கும் வழங்கப்பட்டதாக வரலாற்றில் இல்லை. அவர்களுக்கான மரண தண்டனை கொடுக்கப்பட்டதாக வரலாற்றில் இல்லை. இவையும் கடந்து போகும் என்ற மாதிரி இப்படியே போய்கொண்டிருக்கிறது. பார்க்க போகும்போது ஒட்டுமொத்தமாக காவலர்களாலே இன்னும் எத்தனையோ கேசஸ் இன்றைக்கு இவைகளெல்லாம் வந்து வலைத்தளங்களுக்கு வந்தபடியாலும், இன்னும் சாட்சியங்கள் கண்டபடியாலும் இவைகளெல்லாம் நடந்தது இல்லை என்று சொன்னால், எத்தனையோ கேசஸ் இன்றைக்கு மறைக்கப்பட்டு போய் இருக்கின்றன இந்த ஆட்சியிலே. அவைகளுக்கான தீர்ப்பு இற்றவரைக்கும் வழங்கப்படவில்லை. அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள், எப்படி அடித்து கொலை செய்யப்பட்டார்கள், எப்படி பொய்ச்சாட்சி சொல்லப்பட்டார்கள், பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்பது இற்றவரைக்கும் தெரியாது.
அப்படியான செயல்பாடு இட்டு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் மிக விரைவிலே அஜித்குமாருடைய வழக்குக்கும் இன்னும் பீனிக்ஸ் ஜெயராஜனுடைய வழக்கிலையும் இன்னும் இவர்களை அடித்து கொன்றவர்களுக்கு சரியான நீதி தீர்ப்பு வழங்க வேண்டும். அவர்களுக்கான மரண தண்டனை வெகு விரைவிலே கிடைக்க வேணும் என்று சொல்லி கொடுக்க வேணும் என்று சொல்லி இப்படி கொடுக்கும்போதுதான் சரியான சட்டமும் ஒழுங்கும் நிலைநிறுத்தப்படுகின்றது. இல்லை என்று சொல்லி சொன்னால் சட்டமும் ஒழுங்கும் நிலைநிறுத்தப்படுவதில்லை. சும்மா பூச்சாண்டி இந்த சட்டமும் ஒழுங்கும் வந்து அங்கு ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான் இது நிறைவேற்றப்படுகிறது. சாதாரண சாமானியனுக்கு இந்த சட்டமும் ஒழுங்கும் நிறைவேற்றப்படுவதில்லை. சட்டமும் ஒழுங்கும் வந்து சாதாரண சாமானியனை அடித்து கொலை செய்வதற்காகத்தான் இந்த சட்டமும் ஒழுங்கும் நிலைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது வெளிப்படை உண்மையாக இந்த 2 கேஸ்லையும் 2 வழக்குகளையும் இன்றைக்கு திட்டவட்டமாக தெரிகின்றது என்று நான் இந்த வேளையிலே ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். நான் நினைக்கிறேன் இதற்கான தீர்ப்பு நிச்சயமாக மிக விரைவிலே வழங்கப்படும் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.